வணக்கம். சென்னையில ஏன் திரும்ப திரும்ப வெள்ளம் வருது? இந்த கேள்விக்கு பதில் தேட போறோம். அதுவும் போன 10 வருஷத்துல வெளியான அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட்ஸ் டேட்டாவை வச்சு இத அலசி ஆராயலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, இது நடந்தது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி. சிஏஜி ரிப்போர்ட்ல சொன்ன வார்த்தை இது. மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. ரொம்ப பெரிய வார்த்தை இல்லையா? சரி, இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நாம என்ன கத்துக்கிட்டோம்? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ 10 வருஷம் கழிச்சு வரப்போற நவம்பர் 2025க்கும் ஒரு கனமழை எச்சரிக்கை வந்தாச்சு. உண்மையிலே ஏதாவது மாறி இருக்கா? இல்ல அதே கதை தானா? வாங்க ஒன்னொன்னா ஆதாரங்களோட பார்க்கலாம். முதல்ல கண்டுக்காம விட்ட எச்சரிக்கைகள்ல இருந்து ஆரம்பிப்போம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு தசாப்தமா என்னென்ன எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். 2015ல அந்த பெரிய வெள்ளம் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் சிஏஜி, அதாவது நம்ம தலைமை கணக்கு தணிக்கையாளர், அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது வெறும் ரிப்போர்ட் இல்ல, ஒரு அலாரம் பெல் மாதிரி. அதுல என்னதான் சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கலாமா? இந்த ரிப்போர்ட்ல அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளை பாருங்க, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. வெள்ளத்தை மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுன்னு சொல்றாங்க. தோல்விங்கிற வார்த்தைய 38 தடவையும் தோல்விகள்னு 41 தடவையும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் கண்ணை மூடிக்கிட்டு தண்ணிய திறந்து விட்டதுன்னும் ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சதுக்கு கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இது சும்மா ஒரு குறை சொல்ற மாதிரி இல்ல, இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. சரி, இப்ப 2வது பகுதிக்கு வருவோம். காணாம போன ஸ்பாஞ்ச். ஒரு நகரத்தை ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி நினைச்சுக்கோங்க. மழை தண்ணிய உறிஞ்சு வச்சுக்கணும். ஆனா சென்னையில அந்த ஸ்பாஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தண்ணி எல்லாம் எங்க போகணும்? ஏன் அதால இப்ப போக முடியல? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இது செம்பரம்பாக்கம் ஏரியாவோட நிலைமை. அதோட முழு கொள்ளளவு 100%ன்னு வச்சுக்கிட்டா இப்போ அதுல 60% தண்ணியை தான் தேக்கி வைக்க முடியுது. மீதி 40% கொள்ளளவு எங்க போச்சு? 10 வருஷமா தூர்வாராம விட்டதால மண் சேர்ந்து கொள்ளளவு குறைஞ்சு போச்சு. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. செம்பரம்பாக்கம் மாதிரி நாம கட்டின ஏரிங்க மட்டும் இல்ல பிரச்சனை. சென்னைக்கு இயற்கையாவே வெள்ளத்திலிருந்து காப்பாத்த சில கவசங்கள் இருந்துச்சு. ஆனா அதையும் நாம திட்டமிட்டு அழிச்சிட்டோம். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சும்மா ஊர் பேருங்கல்ல. மதுரவாயல் ஏரி, அம்பத்தூர் ஏரி, கொடுங்கையூர் ஏரி, ஆதம்பாக்கம் ஏரி, இப்படி பல நீர்நிலைகள். இது ஒவ்வொன்னும் ஒரு காலத்துல சென்னையோட இயற்கை வடிகால் அணைப்போட ஒரு முக்கியமான அங்கம். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் என்ன நிலைமையில இருக்கு? ஒன்னு காணாம போயிடுச்சு, இல்ல சின்ன குட்டை மாதிரி சுருங்கிடுச்சு, இல்லனா அப்படியே கைவிடப்பட்டுடுச்சு. சரி, இயற்கையான வடிகால்கள் தான் போச்சு. நாம மனுஷங்க உருவாக்கின பாதுகாப்பு அமைப்புகளாவது சரியா இருக்கா? உடைந்த பாதுகாப்பு அரண்கள், முடிக்கப்படாத பணிகள், இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த லிஸ்ட பார்க்கும்போதே நமக்கு பதில் தெரிஞ்சிடும். இது நம்பவே முடியாத ஒரு விஷயம். 0. இதென்ன நம்பர் தெரியுமா? மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதாவது SDMA, 2013ல இருந்து 2021 வரைக்கும் நடத்தின முறையான மீட்டிங்களோட எண்ணிக்கை 8 வருஷத்துல ஒரு மீட்டிங் கூட நடத்தல. சிஏஜி ரிப்போர்ட்ல திரும்ப திரும்ப மீட்டிங் நடத்துங்கன்னு சொல்லியும் இவங்க கண்டுக்கவே இல்ல. எவ்வளோ பெரிய அலட்சியம் பாருங்க. அடுத்தது மழைநீர் வடிகால் திட்டம். இது 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுல 74% வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் 26% வேலை பாக்கி இருக்கு. பெருங்குடி மாதிரி ரொம்ப முக்கியமான வெள்ளம் வர்ற பகுதிகளில் இன்னும் பாதுகாப்பு இல்லைன்னு இதுக்கு அர்த்தம். அப்போ ஒரு பெரிய மழை வந்தா அந்த 26% பகுதியில வாழ்ற மக்களோட நிலைமை என்ன ஆகும்? சரி, இந்த வேலையெல்லாம் ஏன் இன்னும் முடியல? இந்த பிரச்சனைகள் ஏன் வருஷம் வருஷம் தொடருது? இதுக்கு பதில் தெரியணும்னா நம்ம பணத்தை பத்தி பேசணும். அதாவது அரசாங்கத்தோட பட்ஜெட்ல எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்கன்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. நீர்வளத்துறைக்கு 2024-25ல ஒதுக்கப்பட்ட மொத்த பட்ஜெட் சுமார் 8398 கோடி ரூபாய். இதுல வெள்ளத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கான ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 350 கோடி ரூபாய் தான். அதாவது மொத்த பட்ஜெட்ல வெறும் 4.2%. மீதி 95.8%, அதாவது 8048 கோடி ரூபாய் மத்த செலவுகளுக்கு போகுது. அப்போ வெள்ளத்தடுப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தவிர்க்க முடியாத எதிர்காலமா? இவ்ளோ விஷயங்களையும் பார்த்தோம். 10 வருஷமா சரியான நடவடிக்கைகள் எடுக்கல. காலநிலை மாற்றத்தால மழை இன்னும் அதிகமாக போகுது. அப்போ நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த டேபிள பாருங்க. இது கடந்த 10 வருஷத்தோட ஒரு சுருக்கம். 2015ல சிஏஜி என்ன எச்சரிக்கை கொடுத்தாங்க, 2025ல நம்ம எங்க நிக்கிறோம்னு தெளிவா தெரியுது. ஏரி கொள்ளளவு பிரச்சனை, பேரிடர் மேலாண்மை கூட்டங்கள் நடக்காதது, வடிகால் திட்டங்கள் முடியாம இருக்கிறது, பட்ஜெட்ல குறைவான நிதியை ஒதுக்குறது, எல்லாத்துலயும் ஒரே கதை தான். எச்சரிக்கைகளை கண்டுக்காம, நிரந்தர தீர்வுக்கு பணம் ஒதுக்காம ஒரே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு.
காலநிலை மாற்றத்தால தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு பெய்கிற மழையோட அளவு இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில 20% வரைக்கும் அதிகமாகும்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. இது ஏதோ ஒரு யூகம் இல்ல, இது அறிவியல் பூர்வமான கணிப்பு. ஏற்கனவே நம்ம தயார் நிலை இவ்வளவு மோசமா இருக்கிறப்போ இன்னும் அதிக மழை வந்தா என்னாகும்னு நினைச்சு பாருங்க. இது நிலைமையை இன்னும் கவலைக்கிடமாக்குது. அப்போ கடைசியா நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். 10 வருஷமா எச்சரிக்கைகளை கண்டுக்கல, எதிர்காலத்துல மழை அதிகமாகும்னு உறுதியா தெரிஞ்சிருச்சு. இந்த நிலைமையில அடுத்து வர சவால்களை சந்திக்க நம்ம சிஸ்டம் தயாரா இருக்கா? இந்த கேள்விதான் இந்த எல்லா டேட்டாவும் நம்ம முன்னாடி வைக்குது. ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வந்த பிறகு வேலை செய்யறதை விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி தயாரா இருக்கிறது எப்போ? இந்த சுழற்சியை நாம உடைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு.